அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முனைவர் மா. பிரேமானந்தம், உதவி ஆசிரியர், வணிகவியல் கணினி பயன்பாட்டுத்துறை, விவேகானந்தா கல்லூரி, திருவேடகம் மேற்கு, மதுரை மாவட்டம், தமிழ்நாடு. நாம் இன்று பார்க்க போன்ற தலைப்பு நிதி திரட்டுதல் மற்றும் வளங்கள். அதனுடைய கட்டமைப்பு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது நோக்கங்கள், அறிமுகம், நிதி ஆதாரங்களின் தேவை மற்றும் முக்கியத்துவம், நிதி ஆதாரங்கள், நிதி ஆதாரங்களின் தேர்வு அல்லது தேர்வை பாதிக்கும் காரணிகள், பிரதம மந்திரியின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம் PMEGPன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி முத்ரா யோஜனா, இதை பற்றி தான் நம்ம இன்று பார்க்கக்கூடிய தலைப்புகள் இருக்கின்றது. முதலாவது பார்க்கக்கூடியது நோக்கங்கள், அப்ஜெக்டிவ்ஸ், குறிக்கோள்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. வளத்தை பற்றிய தேவையான அறிவு மற்றும் திறன்களை எவ்வாறு பெறுதல், அது எவ்வாறு திரட்டுதல் மற்றும் நிதி ஆதார மேலாண்மையை எப்படி நம்ம பெறக்கூடியது என்பதை நாம் பார்க்க போகின்றோம். பல்வேறு வகையான நிதி ஆதாரங்களை பற்றிய விரிவான அறிக்கையை எவ்வாறு நம்ம கொண்டிருக்கிறோம். ஒரு வணிக நிறுவனங்களுக்கு நிதி உதவி எவ்வாறு கிடைக்கும், பொதுவாக கடன் வாங்குதல், அதனை எப்படி பயன்படுத்துறாங்க, அதே மாதிரி அவங்களுடைய பல்வேறு அளவுகோல்கள் எவ்வாறு இருக்கின்றது என்பதை பற்றி நாம் இங்கு பார்க்கவிருக்கிறோம். வணிக நிறுவனங்களுக்கு கடன்களை வழங்க எவ்வாறு நிறுவனங்கள் ஒரு ஏஜென்சி மூலமாக உள்ளதோ அதை பற்றி நாம் இன்று பார்க்கவிருக்கின்றோம். அதேபோல் பல்வேறு ஆதாரங்களின் நன்மைகள் மற்றும் தீமைகள், அதனுடைய வரம்புகள் எவ்வாறு இருக்கின்றது என்பதை இதன் நோக்கங்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். இது சம்பந்தமாக நம்ம சரியான முடிவை எவ்வாறு எடுக்க வேண்டும், அவர்களுக்கு எவ்வாறு உதவ நிதி மற்றும் பிரதம மந்திரி வேலைவாய்ப்பு போன்ற அரசாங்க முயற்சிகள் பற்றி நாம் பார்க்கவிருக்கின்றோம். தலைமுறை திட்டம் PMEGP சொல்லக்கூடியது மற்றும் முத்ரா யோஜனா, அதை பற்றி நம்ம இங்க பார்க்கவிருக்கின்றோம். அதனுடைய அறிமுகம், இன்ட்ரோடக்ஷன் சொல்லக்கூடியது. ஒவ்வொரு வணிக நிறுவனத்திற்கும் அதன் நிதி தேவை என்பது அனைவரும் நாம் அறிந்ததே. ஒரு பிசினஸ் அப்படின்னு எடுத்தோம்னா அதில் கண்டிப்பாக நிதி இல்லாமல் எந்த நம்ம நிறுவனத்துக்கு நமக்கு எதையும் நம்ம ஆரம்பிக்க முடியாது. அதே மாதிரி அவனுடைய வணிக நடவடிக்கைகள், நிதி என்பது வணிகத்தின் ரத்தம் என்று அழைக்கப்படுகிறது. நிதி இல்லாமல் எந்த ஒரு தொழிலை நாம் நடத்த முடியாது என்பதை நாம் அனைவரும் அறிந்ததே. நிதி ஆதாரங்களை கண்டிப்பாக திரட்டுதல் வேண்டும். அது எவ்வாறு திரட்டுதல் என்பது கண்டிப்பாக அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஒரு தொழிலதிபர் செய்ய வேண்டிய முக்கியமான பணி என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். பொதுவாக ஒரு தொழில் முனைவோருக்கு தேவைப்படும் வளங்கள் எவ்வாறு இருக்கின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல் நிதி மற்றும் நிதி அல்லாத என 2 வகைகளாக நாம் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அதில் பார்த்தீங்கன்னா, நிதி என்பது வணிகத்தின் ரத்தம் என்று நாம் அனைவரும் அறிந்ததே. அதேபோல் நிதி போதுமான ஏற்பாட்டை எவ்வாறு உறுதி செய்கின்றது என்பதை கண்டிப்பாக நாம் பார்க்க வேண்டும். ஒரு புதிய முயற்சிக்கு மட்டுமே அல்லது தற்போது உள்ள வணிக நிறுவனங்களுக்கும் வளர்ச்சி சார்ந்த நிதி தேவைகள் எவ்வாறு இருக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுபோல் ஒரு வணிகத்தினுடைய நிதி தேவையை பொறுத்து அதனுடைய செயல்பாடுகள் கண்டிப்பாக மாறுபடும். அதே போன்று வணிக நடவடிக்கைகள் அல்லது வணிகத்தால் செய்யப்படும் வணிக செயல்பாடுகளின் தன்மை, வணிக அமைப்பின் அளவுடன் கூடிய ஒரு அமைப்பு எவ்வாறு செயல்படுகின்றது என்பதை இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக, உற்பத்தி நிறுவனத்திற்கு அதிக நிதி ஆதாரங்கள் தேவைப்படலாம். அதே மாதிரி சேவை துறை நிறுவனத்திற்கு அதனுடைய மூலதனமாக அவை அதிக மூலதனத்தை செலுத்துகின்றன. உற்பத்தி நிறுவனம் அல்லது சேவை நிறுவனம், இதுக்கெல்லாம் அவனுடைய மூல ஆதாரங்கள் கண்டிப்பாக நிறைய நமக்கு அதிக நிதி ஆதாரங்கள் கண்டிப்பாக நமக்கு தேவைப்படுகின்றது. அவர்களுடைய ஆலை மற்றும் இயந்திர உள்கட்டமைப்பு பெரும் முதலீடு செய்ய வேண்டியதில் இருக்க வேண்டி இருப்பது. அதே போன்று பல்வேறு வகையான நிதி ஆதாரங்கள் பற்றிய அவனுடைய புரிதலை வளர்க்கும். அதே மாதிரி அவனுடைய கிடைக்கக்கூடிய செலவினங்கள், என்னென்ன செலவு இருக்கு, அதே மாதிரி அவனுடைய பலனுடைய பகுப்பாய்வை நாம் எவ்வாறு மதிப்பிட வேண்டும் என்பதை
நடத்துவதற்கான ஒரு வழிமுறைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நிதி ஆதாரங்களின் தேவை மற்றும் அதனுடைய முக்கியத்துவம், அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன, ஃபினான்சியல் மூலமாக என்னென்ன நமக்கு தேவைப்படுகிறது, அதனுடைய ஆதாரங்கள் எப்படி கிடைக்கின்றது, அதை எவ்வாறு நாம் பெறுதல் வேண்டும் என்பதை நாம் இன்று பார்க்கவிருக்கின்றோம். ஃபர்ஸ்ட், வணிகங்கள் தொடங்குவதற்கு மட்டும் நிதி தேவைப்படுகிறது. அதனுடைய செலவுகள் கண்டிப்பாக நமக்கு இருக்கும். ஆனால் அன்றாட வணிகத்தின் நிதி தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் அதனுடைய செயல்பாடுகள் இருக்கின்றன. ஒரு தொழிலை நிறுவ, அதை நடத்த அல்லது நவீனமயமாக்க நிதி தேவை மற்றும் அதை விரிவாக்கம் செய்வதற்கு அல்லது பல்வகைப்படுத்துவதற்கு, பல்வேறு பொருட்களை வாங்குவதற்கும் கண்டிப்பாக நிதி என்பது ஒரு முக்கியமாக கருதப்படுகின்றது. நிதி இல்லாமல் எந்த ஒரு செயலையும் நாம் செய்ய முடியாது. அதற்கு தேவையான உபகரணங்களாக இருந்தாலும் சரி, அதனுடைய விரிவாக்கம் செய்யப்பட்டதாலும் சரி, நவீனமயமாக்கம் தேவை என்றாலும் சரி, அதற்கு கண்டிப்பாக நிதி என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைகின்றது. ஒரு உறுதியான சொத்துக்கள், அதாவது நிலம், கட்டிடங்கள், இயந்திரங்கள், தளவாடங்கள் போன்றவை எல்லாமே நமக்கு வாங்குறதுக்கு கண்டிப்பாக நிதி என்பது ஒரு முக்கிய ஆதாரமாக நமக்கு தேவைப்படுகின்றது. அத்துடன் வர்த்தக முத்திரைகள், காப்புரிமைகள், தொழில்நுட்ப நிபுணத்துவம் மற்றும் பிற சொத்துக்கள் எல்லாமே ஒரு நிதி ஆதாரங்களாக நமக்கு தேவைப்படுகின்றது. ஒவ்வொரு தொழில் முனைவோரும் பல்வேறு நிதி ஆதாரங்களை தேட வேண்டும். ஒரு தொழில் முனைவோர் தங்கள் வணிகத்தினுடைய நிதி தேவைகளை எவ்வாறு பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதை நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதுல என்னென்ன தேவையானது உள்ளது, தேவையற்றது என்னது என்பதை நாம் முன்கூட்டியே நம்ம அறிதல் வேண்டும். அதே போன்று நிதி தேவைகளினுடைய முறையான மதிப்பீடு என்பதை கண்டிப்பாக நாம் இங்கே குறிப்பிட வேண்டும். வணிக அமைப்பு மூலங்களை தீர்மானிப்பதில் மிகவும் முக்கியமானதாக கருதக்கூடியதாக நிதி ஆதாரங்களுடைய தேவை மற்றும் அவருடைய முக்கியத்துவம் அமைகின்றது. நிதி மட்டும் தேவைப்படுவது இல்லை என்பதை நாம் இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு ஃபினான்ஸ் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னா நமக்கு கிடையாது. அதோடு வணிக நடவடிக்கைகளை எவ்வாறு நமக்கு தொடங்க வேண்டும், ஆனால் நம்முடைய வணிகத்தினுடைய வளர்ச்சி மற்றும் விரிவாக்க தேவைகளுக்காக நிதி எவ்வாறு தேவைப்படுகின்றது என்பதை முக்கியமாக நாம் கருத வேண்டும். அதுல முக்கியமாக நிலையான மூலதன தேவைகள் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஃபர்ஸ்ட், அதனுடைய நோக்கத்திற்காக நிலையான மூலதனம் தேவை. நிலம், கட்டிடம் மற்றும் ஆலை மற்றும் இயந்திரங்கள் போன்ற நிலையான சொத்துக்களை வாங்குதல் வேண்டும். மூலதன தேவைகள் என்பதை இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நிலம், கட்டிடம் மற்றும் ஆலை, அது மாதிரி இயந்திரங்கள், இது எல்லாமே ஒரு நிலையான சொத்துக்களாக நாம் வாங்குதல் வேண்டும். எனவே ஒரு நிலையான மூலதனத்திற்கு நிதி அளிப்பது முக்கியமானது. வணிகத்திற்கு நீங்கள் எந்த அளவுல நமக்கு நிலையான மூலதனத்திற்கு ஒரு நீண்டகால நிதிகளை எவ்வாறு நம்ம தேர்வு செய்ய வேண்டும், அதனுடைய தேவைகளை எவ்வாறு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். நிதி ஆதாரத்தை தேர்ந்தெடுப்பது மிகவும் ஒரு முக்கியமானதாக நாம் கருத வேண்டும். அதனுடைய மூலதன தேவைகள்ல பார்த்தீங்கன்னா, நீண்டகால மூலதன நிதியளிப்பிலும் மூலதனம் ஈடுபட்டுள்ளது. ஒரு வணிகத்திற்கான நிலையான மூலதன தேவை இருக்கலாம். அதோடு என்னென்ன நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை ஒரு வணிகத்தின் தன்மைக்கு ஏற்ப மாறுபடும். ஒவ்வொரு வணிகத்திற்கு ஏற்ப, ஒவ்வொரு பிசினஸ்க்கு ஏற்ப அவனுடைய மூலதன தேவை என்பது கண்டிப்பாக மாறுபடும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, உற்பத்தி துறை அதனுடைய சேவைத்துறையுடன் ஒப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, நிறுவனத்திற்கு அதிக மூலதன தேவைகளும் தேவைப்படலாம். அதுபோன்று ஒவ்வொரு நிலைமைக்கு தகுந்த மாதிரி, அதன் வணிகத்துக்கு தகுந்த மாதிரி அவனுடைய மூலதனம் என்பது கண்டிப்பாக மாறுபடும். அதுல செயல்பாட்டு மூலதன தேவை அப்படின்னு சொல்லக்கூடியது, ஒரு வணிகத்திற்கு நிதி மட்டும் தேவையில்லை. ஒரு நிலையான சொத்துக்கள், அதன் பணிக்கு போதுமான அளவு நிதி தேவைப்படுகிறது என்பது மூலதன தேவையாக நாம் கருத வேண்டும். அதுல செயல்பாட்டு மூலதன தேவையில் பார்த்தீங்கன்னா, வணிகத்தினுடைய பல்வேறு தன்மை மற்றும் அளவு இருந்த போதிலும் அதோட அன்றாட வணிக நடவடிக்கைக்கு நிதி எவ்வாறு தேவைப்படுகின்றது, அதை எவ்வாறு நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அதனுடைய மூலதனத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும். பணி மூலதனம் தேவைப்படலாம். அதுக்கு தேவையான வழிமுறைகளை நாம் செயல்படுத்த வேண்டும். தற்போது உள்ள இதில் பார்த்தீங்கன்னா, அவருடைய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா, சொத்துக்களை பெறுதல் மற்றும் அன்றாட செலவுகளை சந்திப்பதன் நோக்கம் அதனுடைய வணிகம் என்று நாம் கருத வேண்டும்.
அதே மாதிரி அவனுடைய வணிகத்தை விரிவாக்கம் செய்வதற்கு நிதி கண்டிப்பாக தேவைப்படுகிறது. அதில் பார்த்தீங்கன்னா நவீனமயமாக்கல், தொழில்நுட்ப தேவைகளை நமக்கு வந்து அதிகரிக்க வேண்டும். அதே மாதிரி புதுமைகளை புகுத்த வேண்டும் போன்றவை எல்லாம் தற்போதைய சூழ்நிலையில் அதனுடைய செயல்பாட்டு மூலதன தேவையாக நமக்கு வந்து கருதுகின்றோம். அதன் நிதி ஆதாரங்களை எவ்வாறு நமக்கு வந்து தெரிந்து கொள்ள வேண்டும், அதை எவ்வாறு திரட்டுதல் வேண்டும் என்பதை நாம் இப்போ பார்க்க போகின்றோம். நிதி ஆதாரங்களை புரிந்து கொள்வது மிகவும் ஒரு முக்கியமானதாக கருதப்படுகின்றது. ஏனென்றால் இது ஒரு விவரங்களை வழங்குகிறது. பல்வேறு வகையான ஆதாரங்கள் இதில் வந்து உள்ளன. அதே மாதிரி அவை நிதி அளிப்பதற்கான பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள், அதே மாதிரி வணிக அமைப்பு, பல நிதி நிறுவனங்கள் நிறைய நமக்கு வந்து இப்போது உள்ளன. அதே மாதிரி ஏஜென்சி முகமைன்னு சொல்லக்கூடியது அரசாங்கத்திற்கு சொந்தமான மற்றும் தனியாருக்கு சொந்தமானதாக நம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது. அதுல வணிக நிறுவனங்களை பார்த்தீங்கன்னா பல்வேறு நிதிகளுக்கு நிதி அளிப்பதில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. அதே மாதிரி அவனுடைய தேவைகள், அதனுடைய நிதி ஆதாரங்களை பற்றி நாம் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். எப்போதும் இருக்கும் என்பதை வணிக நிறுவனத்திற்கு நிதியை திறம்பட ஏற்பாடு செய்வதில் உதவியாக இருக்கும். அதே மாதிரி அவனுடைய திறமையாக நிதி ஆதாரங்களை வகைப்படுத்தக்கூடிய ஒரு பல்வேறு அடிப்படைகளை நம்ம வந்து கையாள வேண்டும். அது பல்வேறு நிதி ஆதாரங்களுடைய விரிவான வகைப்பாடு எவ்வாறு இருக்கின்றது என்பதை பின்வருமாறு நாம் பார்க்கவிருக்கின்றோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவனுடைய காலத்தின் அடிப்படையில் நிதி ஆதாரங்களை எப்படி திரட்டுறது. அதே மாதிரி அவனுடைய 3 வழிமுறைகளாக நமக்கு வந்து காலத்தின் அடிப்படையில் நமக்கு வந்து பிரிச்சிருக்காங்க. குறுகிய கால ஆதாரங்கள் 1, 2வதாக நடுத்தர கால ஆதாரங்கள் மற்றும் 3வதாக நீண்ட கால ஆதாரங்கள் என்று நாம் இந்த காலத்தின் அடிப்படையில் நிதி ஆதாரங்களை திரட்டுவதற்கான ஒரு சூழ்நிலையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். முதலாவதாக பார்க்கக்கூடியது குறுகிய கால ஆதாரங்கள். குறுகிய கால ஆதாரங்களை பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு மிகாமல் ஒரு காலத்திற்கு வணிகத்தில் ஒரு நிதி தேவைப்படும் போது அது நிதியின் குறுகிய கால தேவை என குறிப்பிடப்படுகிறது. அதுதான் நம்முடைய குறுகிய காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு வருஷத்துக்குள்ள இருக்கக்கூடிய தேவைப்படும் நிதிகள் அது பூராமே குறுகிய காலம் ஆதாரங்களை நாம் கருத வேண்டும். அதே போன்று குறுகிய கால தேவை, குறுகிய கால நிதி ஆதாரங்கள், அதனுடைய கிடைக்கக்கூடிய நிதிகள், அது மாதிரி அதே தற்போது உள்ள சொத்துக்களை ஒழுங்குபடுத்துவதற்கான ஒரு நிதி தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். அதான் அவனுடைய குறுகிய கால ஆதாரங்களாக நாம் கருத வேண்டும். அதே போன்று வணிகத்தில் மூலப்பொருட்களின் இருப்பை உறுதிப்படுத்த வேண்டும். பருவகால வணிகங்கள், அதே மாதிரி நாளுக்கு நாள் பல்வேறு நோக்கங்களுக்காக அதிக குறுகிய கால நிதி வந்து தேவைப்படுகிறது. அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவனுடைய பருவகால வணிகங்கள் வந்து ஏற்படும். அப்போ அதே மாதிரி அவனுடைய சிறிய நோக்கங்களுக்காக ஒரு நிதிகள் என்பது, ஒரு குறுகிய கால நிதி என்பது கண்டிப்பாக தேவைப்பட வேண்டிய சூழ்நிலை அமைகின்றது. அதில் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வணிகத்தின் தேவைகள் பார்த்தீங்கன்னா சரியான முறையில் பராமரிக்க வேண்டும். கூடிய அவனுடைய பணியாளர்களுக்கு, அவனுடைய தொழிலாளர்களுக்கு ஊதியம் வழங்குதல் உள்ளிட்ட சரக்கு பங்குகளுடைய நிலை எப்படி இருக்கின்றது, அதே மாதிரி உச்ச பருவத்தில் உடைய உற்பத்தியின் அளவு எவ்வாறு அதிகரிக்க வேண்டும் என்பதை இது எல்லாமே நமக்கு வந்து குறுகிய கால ஆதாரங்களாக நம்ம வந்து கடைபிடிக்க வேண்டும். அதுல இருந்து நமக்கு வந்து குறுகிய கால ஆதாரங்களை எவ்வாறு நமக்கு வந்து பிரிக்கின்றோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவனுடைய வர்த்தக கடன் சொல்லக்கூடியது, அதே மாதிரி அவனுடைய வங்கிகள், அதே மாதிரி அவனுடைய வணிகத்தாள்கள், காரணியாக்கம், இது எல்லாமே அவனுடைய குறுகிய கால ஆதாரங்களாக நாம் கருத வேண்டும். இரண்டாவதாக பார்க்கக்கூடியது நடுத்தர கால ஆதாரங்கள் சொல்லக்கூடியது. இது எப்படி நம்ம வந்து நடுத்தர கால ஆதாரங்கள் எந்த காலநிலையை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, நிதி இருக்கும்போது அவனுடைய வணிகங்களுடைய நடுத்தர கால ஆதாரங்களை பயன்படுத்தப்படுகின்றன. 1 வருடத்துக்கும் மேலாக தேவைப்படும், ஆனால் பொதுவாக 3 அல்லது 5 ஆண்டுகள் வரை இது இருக்கலாம். அதைத்தான் அவனுடைய நடுத்தர கால ஆதாரங்களாக நமக்கு வந்து கருதுகின்றோம். அது மூலமாக என்னென்ன நடுத்தர கால ஆதாரங்கள் மூலமாக என்னென்ன நமக்கு வந்து திரட்ட முடியும். வங்கிகளில் இருந்து கடன் வாங்கலாம், கமர்ஷியல் பேங்க்ஸ் சொல்லக்கூடிய அதுல இருந்து நமக்கு வந்து கடன் வாங்கலாம். இதெல்லாம் ஒரு நடுத்தர கால ஆதாரங்களாக நமக்கு கருத வேண்டும். அதே மாதிரி நிதி நிறுவனங்கள், ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதுன்னு சொல்லக்கூடியது, அதே மாதிரி அவனுடைய பொது வைப்பு தொகைன்னு சொல்லக்கூடியது, அதே மாதிரி குத்தகை தொகை அப்படின்னு சொல்லக்கூடியது, லீஸ்ன்னு சொல்றோம்ல, அதை வந்து குத்தகை தொகைன்னு சொல்லக்கூடியது. இது எல்லாமே அவனுடைய
நடுத்தர கால ஆதாரங்களாக நமக்கு வந்து கருத வேண்டும். அதாவது 1 வருடத்திலிருந்து ஆ 3 அல்லது 5 வருடங்களுக்கு உள்ளாக இருக்க வேண்டும். அதுதான் அவனுடைய நடுத்தர கால ஆதாரங்களாக நமக்கு வந்து இருக்க வேண்டும். நீண்ட கால ஆதாரங்கள் எவ்வாறு நாம் கணக்கிட வேண்டும்? அதாவது 5 ஆண்டுகளுக்கு மேலாக நிதி தேவைப்படும் போது, அது நீண்ட காலமாக அறியப்படுகிறது. இதைத்தான் அவனுடைய நீண்ட கால ஆதாரங்கள் என்று சொல்கின்றோம். அவனுடைய கால நிதி தேவைகள் மற்றும் நீண்ட கால நிதி ஆதாரங்கள் தேவையானது உள்ளதா என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி பங்குகள் மற்றும் கடன் பத்திரங்களை வழங்குதல் போன்று பல்வேறு நீண்டகால ஆதாரங்கள் நமக்கு தேவைப்படுகின்றது. சில நீண்டகால கடன்கள் மற்றும் பல்வேறு நிதிகளிலிருந்து கடன்களுக்கு தொடர்புடையது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக அவனுடைய நிறுவனங்கள் வந்து நிலையான சொத்துக்களை வாங்குவதற்கு அவனுடைய பொதுவாக நீண்ட கால ஆதாரங்கள் நமக்கு வந்து நிதி ஆதாரங்கள் தேவைப்படுகிறது. இதைத்தான் அவனுடைய நீண்ட கால ஆதாரங்கள் என்று நாம் கருதுகின்றோம். நீண்ட கால ஆதாரங்கள் என்பது அவனுடைய 5 வருடத்திற்கு மேலாக எது நமக்கு வந்து நிதி தேவைப்படுகிறதோ அதைத்தான் அவனுடைய நீண்ட காலமாக நமக்கு வந்து ஆதாரங்களாக நம்ம வந்து கருத வேண்டும். அதுல முக்கியமா பார்த்தோம்னா அவனுடைய நிலையான சொத்துக்கள், பிக்சட் அசட்னு சொல்லுவோம்ல, அதுதான் நம்ம வந்து கண்டிப்பாக நிலையான சொத்துக்களை வாங்குவதற்கு பொதுவாக ஒரு நீண்ட கால நிதி ஆதாரங்கள் நமக்கு வந்து தேவைப்படுகின்றது. அதுல பார்த்தீங்கன்னா நிலம், கட்டிடங்கள் மற்றும் இயந்திரங்கள், அதோடு உபகரணங்கள் மற்றும் பிற போன்ற வணிகத்தில் வந்து நமக்கு வந்து ஒரு புதிய வணிகத்தை அமைப்பதற்கும் அதன் விரிவாக்கத்திற்கும் தேவையான நிலையான சொத்துக்கள் தற்போதுள்ள வணிக நடவடிக்கைகளாக நமக்கு கருத வேண்டும். இது எல்லாமே அவனுடைய நீண்ட கால ஆதாரங்களாக கருதப்படுகின்றது. இந்த நீண்ட கால ஆதாரங்களிலிருந்து என்னென்ன நிதிகள் நமக்கு வந்து பெற முடியும், யாரிடமிருந்து நமக்கு வந்து பெற முடியும், இது யார் வந்து கொடுப்பாங்க, எதன் மூலமாக நாம் பெற வேண்டும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். பின்வருவனை பார்த்தீங்கன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள எல்லாமே அவனுடைய நிதி ஆதாரங்களாக நமக்கு வந்து கருதுகின்றோம். வணிக வங்கியில் இருந்து கடன் பெறுதல். கமர்ஷியல் பேங்க்ஸ்ல இருந்து நமக்கு வந்து நீண்ட கால கடன்கள் நமக்கு வந்து கொடுப்பாங்க. அதை வந்து பெறுவதற்கு நம்ம வந்து முக்கியமானதை கருத வேண்டும். அது போன்று நிதி நிறுவனத்திடமிருந்து பெறக்கூடிய கடன்கள், அதே மாதிரி பங்குகள், கடன் பத்திரங்கள், தக்க வருவாய், இது எல்லாமே ஒரு நீண்ட கால ஆதாரங்களாக நாம் கருத வேண்டும். இதுல உரிமையின் அடிப்படையில் எந்த மாதிரி நம்ம வந்து நிதி ஆதாரங்களை நம்ம வந்து வகைப்படுத்தலாம் என்பதை நாம் பார்க்கவிருக்கின்றோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவனுடைய நிதி ஆதாரங்களுடைய பின்வருமாறு நமக்கு வந்து வகைப்படுத்தலாம். எப்படின்னா உரிமையாளர் நிதி, ஓனர்ஸ் ஃபைனான்ஸ் சொல்லக்கூடியது. அதே மாதிரி கடன் வாங்கிய நிதி, கடன் பெறுவதற்குரிய நிதி அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எந்த மாதிரி நமக்கு வந்து அவனுடைய உரிமையின் அடிப்படையில் பெறக்கூடிய ஆதாரங்கள், நிதி ஆதாரங்களாக தேவைப்படுகின்றது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவனுடைய உரிமையாளருடைய நிதி. உரிமையாளர் நிதிகள் என்பது அவனுடைய வணிகத்தின் உரிமையாளர்கள் கொண்டு வரப்படக்கூடிய நிதிகளை குறிக்கின்றது. ஒரு உரிமையாளர் இருக்காங்கன்னா அவங்களுடைய நிதியானது எந்த உரிமையாளர், அதே மாதிரி அவங்களுடைய பங்குதாரர் யாரு, அவருடைய பங்குதாரரிடமிருந்து பெறக்கூடிய நிதி ஆதாரங்கள் எப்படி வருகின்றது என்பதை உரிமையின் அடிப்படையில் நம்ம நிதி ஆதாரங்களாக நாம் திரட்ட வேண்டும். அது மாதிரி இரண்டாவதாக பார்க்கக்கூடியது கடன் வாங்கிய நிதி அப்படி சொல்லக்கூடியது. கடன் வாங்கப்பட்ட நிதி என்பது வேறொரு நபரிடமிருந்து மற்றும் அல்லது யாரிடமிருந்தோ கடன் வாங்கப்பட்ட நிதிகள், அவருடைய கடன்கள் மற்றும் பிற கடன்களுடைய வடிவில் வந்து சில நிதி நிறுவனங்கள் எவ்வாறு உள்ளது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று வணிக வங்கியினுடைய கடன்கள், பல்வேறு நிதிகளில் இருந்து பெறக்கூடிய கடன்கள், அதே மாதிரி நிறுவனங்கள் மற்றும் கடன் பத்திரங்களை வழங்குவதன் மூலமாக பொது வைப்புகளை நமக்கு வந்து பெறுதல் வேண்டும். வர்த்தக வரவுகளும் அதே மாதிரி கடன்களை நம் கடன் மூலதனமாக நமக்கு வந்து கருதலாம். இது எல்லாமே அவருடைய கடன் வாங்கிய நிதி என்று நாம் சொல்லலாம். இந்த வகை மூலதனத்துல பார்த்தீங்கன்னா உரிமையாளர் கடன் வாங்கிய தொகையை கண்டிப்பாக திருப்பி செலுத்த வேண்டும். அதுக்கு பேர் தான் அவருடைய கடன் வாங்கிய நிதி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு உரிமையாளர் ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மூலமாகவோ இல்லை வேற யாரிடமோ வந்து பணம் வாங்குறாங்க, கடன் வாங்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு காலகட்டங்களில் திரும்ப செலுத்துதல் வேண்டும். அதான் நம்முடைய மூலதனத்தினுடைய உரிமையாளருடைய கடன் வாங்கிய தொகையை திருப்பி செலுத்த வேண்டும் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி கடனுடைய மூலதனம் ஒரு தொழிலதிபரை முழுமையாக வைத்திருக்க அனுமதிக்கின்றது. வணிக உரிமை மற்றும் கட்டுப்பாடு கடன் மூலதனம் அதிகரிக்கின்றது. இது எல்லாமே நமக்கு வந்து அதிகமாக நமக்கு வந்து வரக்கூடிய ஒரு செயல்பாடாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இருப்புநிலை குறிப்பினுடைய பொறுப்புகள் பக்கம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்ப்போம். நமக்கு வந்து
அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் சொல்லுவோம். அது எவ்வாறு நமக்கு வந்து இருப்புநிலை குறிப்பு தயாரிக்கின்றோம், சொத்துக்கள் எவ்வளவு இருக்கு, பொறுப்புகள் எவ்வளவு இருக்கு, இதெல்லாம் வந்து கண்டிப்பா நம்ம ஒரு தொழிலதிபர் என்பது நம்ம வந்து அறிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பணத்தை எவ்வாறு நம்ம வந்து செலுத்த வேண்டும், வாங்கிய கடன்கள் நிதிகளை எந்த காலகட்டங்களில் செலுத்த வேண்டும், அதனுடைய கரெக்டா குறிப்பிட்ட தேதியில வந்து வட்டி இதெல்லாம் நமக்கு வந்து கொடுக்குறோமா இல்லையா, இதெல்லாம் வந்து கண்டிப்பா அவனுடைய தொழிலதிபர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக அவனுடைய சில முக்கியமான ஒரு ஆதாரங்களாக நமக்கு எதை கருதுகின்றோம் என்பதை பார்த்தோமேயானால், வணிக வங்கிகள், நிதி நிறுவனங்கள், கடன் பத்திரங்கள், நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் பெறக்கூடிய கடன்கள், பொது வைப்பு தொகை, குத்தகை நிதி, இது எல்லாமே ஒரு கடன் வாங்கிய நிதியாக நாம் கருத வேண்டும். ஒரு பேங்க்ல போய் நமக்கு வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ்ல போய் நான் கடன் வாங்குறோம் அப்படின்னா, அதுவும் வந்து ஒரு குறிப்பிட்ட தேதியில கண்டிப்பா நமக்கு வந்து செலுத்த வேண்டும். அதே மாதிரி நிதி நிறுவனங்களுடைய பெறக்கூடிய கடன்களும் இது கருது தெரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி அவனுடைய கடன் பத்திரங்கள், டிபெஞ்சர்ஸ் சொல்லக்கூடியது, இதுவும் நமக்கு வந்து கண்டிப்பா நமக்கு வந்து கூடியது. அதே மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸுகள் மூலமாகவும், அவங்களுடைய சொந்தக்காரங்கள் மூலமாக, உறவினர்கள் மூலமாக நமக்கு வந்து கடன் பெறுதல் எல்லாமே திரும்ப செலுத்தல் வேண்டும். அது ஒரு பொறுப்புகளாக நமக்கு வந்து பார்க்க வேண்டும். லயபிலிட்டிஸ் சொல்லக்கூடியது. அதே மாதிரி பொது வைப்பு தொகை, குத்தகை நிதி, இது எல்லாமே உடைய கடன் வாங்கியதற்கான ஒரு நிதியாக நிதி ஆதாரமாக நமக்கு வந்து தேவைப்படுகின்றது. நிதி உருவாக்கத்தின் அதனுடைய ஆதாரத்தினுடைய அடிப்படையில் எவ்வாறு நாம் காண வேண்டும். அதே மாதிரி பல்வேறு ஆதாரங்களோடு இருந்து அவனுடைய உருவாக்கப்படக்கூடிய நிதி ஆதாரங்கள் என்னென்ன, நிறுவனத்திற்கு வெளியில் இருந்து பெறப்படக்கூடிய ஆதாரங்கள் என்ன, அதே மாதிரி வெளிப்புற ஆதாரங்கள், அதே மாதிரி அவனுடைய நிதி எவ்வாறு உருவாக்கப்படுகின்றது, இது எல்லாமே நாம் போகவிருக்கின்றோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவனுடைய நிதிகளினுடைய உள் ஆதாரங்கள் சொல்லக்கூடியது. நிறுவனத்திற்குள்ள வந்து நிதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள, அதே மாதிரி அவனுடைய உருவாக்கப்படக்கூடிய என்னென்ன குறிப்பிடப்பட்டு உள்ளது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவனுடைய நிதி ஆதாரத்தின் பல்வேறு ஆதாரங்களாக நமக்கு வந்து வருவன நமக்கு வந்து பிரிக்கலாம். ஈக்விட்டி, பங்கு மூலதனம், அதே மாதிரி தக்க வருவாய், இது எல்லாமே அவனுடைய நிதி ஆதாரத்தினுடைய அடிப்படையில் நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி நிதிகளினுடைய வெளிப்புற ஆதாரங்கள் என்னென்ன இருக்கின்றது. சில வெளி நிறுவனங்கள், அதே மாதிரி அவனுடைய மூலதன நிதி உருவாக்கப்படும் போது அதனுடைய கட்சிகள் வெளிப்புற நிதி ஆதாரங்களுக்கு எவ்வாறு குறிப்பிடப்படுகின்றன. ஒரு சில இதை மட்டும் நம்ம பார்ப்போம். வெளிப்புற நிதி ஆதாரங்கள், அதே மாதிரி வங்கிகளில் இருந்து பெறப்படக்கூடிய கடன்கள், நிதி நிறுவனங்கள், பொது வைப்பு தொகை, கடன் பத்திரங்கள், அதே மாதிரி குத்தகை நிதி, வணிகத்தாள்கள், வர்த்தக கடன், இது எல்லாமே உடைய நிதி ஆதாரத்தின் ஒரு ஆதாரமாக நமக்கு வந்து அடிப்படை தேவையாக நமக்கு வந்து அமைகின்றது. அதே மாதிரி உடைய நிதி ஆதாரங்களுடைய தேர்வு அல்லது தேர்வை பாதிக்கும் காரணிகள் என்னென்ன இருக்குது என்பதை அடுத்த தலைப்புல நம்ம வந்து பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவனுடைய வணிகத்திற்கும் அதனுடைய பல்வேறு வகைகளை சந்திக்க நிதி எவ்வாறு தேவை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நிதி தேவைகள் காலத்தின் அடிப்படையில் நிதி ஆதாரங்கள் இருக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா அவனுடைய குறுகிய கால ஆதாரங்கள், நடுத்தர கால ஆதாரங்கள் மற்றும் நீண்ட கால ஆதாரங்கள் என 3 வகைகளாக நமக்கு வந்து நிதி ஆதாரங்களுடைய தேர்வை நமக்கு வந்து பார்க்கின்றோம். அதில் கால நிதி ஆதாரங்களை பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான நிறுவனங்கள் நமக்கு வந்து உள்ளன. அதில் பல்வேறு வகையான காலங்களில் பார்த்தீங்கன்னா அது நோக்கங்களுக்காக என்னென்ன நோக்கங்களுக்காக நிதி வழங்குறாங்க, எந்தெந்த நிறுவனங்கள் வழங்குகின்றார்கள், நிதி திரட்டுவதற்கும் சிலவற்றை நமக்கு வந்து என்னென்ன உள்ளடக்கியது என்பதை நாம் இங்கு குறிப்பிடத்தக்கதாக நம்ம வந்து பார்த்து கொள்ள வேண்டும். அதனுடைய நிதி ஆதாரங்களுடைய தேர்வை வந்து 3வதாக எப்படி பார்க்கும் என்றால், நிதி தேவைப்படும் காலமும் அதனுடைய பாதிக்கும் அல்லது எந்த ஒரு நிதி ஆதாரத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை நாம் கண்டிப்பாக தீர்மானிக்க வேண்டும். உதாரணம் பார்த்தீங்கன்னா, வணிக நிறுவனம் வந்து ஒரு நிலையான சொத்துக்களை வாங்கும்போது ஒரு என்ன நோக்கத்திற்காக நிதியை நமக்கு வந்து வாங்குறோம், எதை விரும்புகின்றோம், பின்னர் அதனுடைய நிறுவனம் நீண்டகால நிதி ஆதாரங்களை எவ்வாறு தேர்வு செய்ய வேண்டும் என்பதை ஒரு தேர்வாக நமக்கு வந்து பார்க்க வேண்டும். அதாவது நம்முடைய அந்த அமைப்பினுடைய வடிவம் மற்றும் உரிமை அமைப்பு எங்கு அமைகின்றது, அதனுடைய நிதி ஆதாரங்களுடைய தேர்வை எவ்வாறு நம் தீர்மானிக்கும் ஒரு முக்கிய காரணிகளாக நமக்கு வந்து எடுத்துக்காட்டாக அமைகின்றது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பங்குகளின் வெளியீட்டை பயன்படுத்தக்கூடிய நிறுவன அமைப்பு ஆகும் நிதி ஆதாரமாக நமக்கு வந்து கடன் பத்திரங்களாக நமக்கு வந்து கருதுகின்றோம். அடுத்ததாக நிதி ஆதாரத்தை தேர்ந்தெடுப்பதில் சில நிதி ஆதாரங்களுடைய
திரட்டுறதுனால என்னென்ன நமக்கு வந்து அதிகமான ஒரு ஆபத்துகள் உள்ளது என்பதை நாம் கண்டிப்பாக அந்த வணிக நிறுவனத்திற்கான ஒரு நிதியை நமக்கு வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். உதாரணம் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய நிதி திரட்டுதல்ல வந்து எளிமையும் ஒரு முக்கியமான ஒரு தீர்மானமாக நமக்கு வந்து அமைகின்றது. அந்த நிதி ஆதாரத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு தொழில் முனைவோர் அல்லது நிதி மேலாளர்கள் எவ்வாறு தேர்வாகிறார்கள்? அவருடைய நிதி திரட்டுதலை எவ்வாறு எளிமையாக எடுத்துக்கொள்கிறார்கள்? அதாவது அவனுடைய சிக்கலான நிலையை எவ்வாறு தேடுவது? அதே மாரி அவனுடைய சட்ட நடைமுறைகளை எப்படி நமக்கு வந்து பயன்படுத்துறாங்க? அதனுடைய நிதி உதவியில அவங்க ஈடுபடக்கூடிய என்னென்ன நிதிகள் வந்து திரட்டுகின்றார்கள் என்பதை நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக ஒரு ஐவிஎஃப் மூலமாக நிதி திரட்டுறோம் அப்படின்னா, அதனுடைய பங்குகள் மற்றும் கடனீட்டு பத்திரங்கள், அதனுடைய பெறுதல்கள் என்ன இருக்கு? அதே மாரி அவனுடைய அதிகமான சட்ட நடைமுறைகள் என்னென்ன இருக்குது? இது எல்லாமே அதோட உள்ளடங்கி இருக்கலாம். மற்ற நிதி ஆதாரங்களுடன் நமக்கு வந்து ஒப்பிடும்போது, ஒரு சில சிக்கல்கள் மட்டும் கண்டிப்பா நமக்கு வந்து இருக்கத்தான் செய்யும். அதே மாரி நெக்ஸ்ட் நமக்கு வந்து பார்க்கக்கூடியது, பிரதம மந்திரியின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம். இதான் அவங்களுடைய பிஎம்இஜிபி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த வேலைவாய்ப்பு திட்டம் மூலமாக எவ்வாறு நமக்கு வந்து வேலை கிடைக்கின்றது? பிரதம மந்திரி திட்டம் இந்த வேலைவாய்ப்பு மூலமாக பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதான் பிஎம்இஜிபி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து 2008ஆம் ஆண்டு நமக்கு வந்து இந்திய அரசாங்கம் அதனுடைய கடன் இணைக்கப்பட்டதாகும். அதே மாதிரி அவருடைய மானிய திட்டம் எம்எஸ்எம்இ அமைச்சகம் சொல்லக்கூடியது. இதுல வந்து அவருடைய இந்திய அரசு ஒரு பிரதம மந்திரியினுடைய வேலைவாய்ப்பு உருவாக்கு திட்டத்தினோட எவ்வாறு நிர்வகிக்கிறது பிஎம்ஜிபி சொல்லக்கூடியது. தேசிய அளவில் வந்து இந்த திட்டத்தை செயல்படுத்தப்படும் அமைப்பு அதனுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா அவருடைய கேவிஐசின்னு சொல்லக்கூடியது காதி மற்றும் கிராம தொழில்கள் மூலமாக இந்த ஆணையத்தின் மூலமாக நமக்கு வந்து நடைபெற்று வருகின்றது. இந்த பிஎம்ஜிபி திட்டமும் உருவானது போது எங்கு பார்த்தீங்கன்னா அவருடைய பிரதமரின் ரோஜ்கார் அப்படின்னு சொல்லக்கூடியது என பெயரிடப்பட்டு 2 வெவ்வேறு திட்டங்களாக இணைப்பதன் மூலமாக யோஜனா மற்றும் கிராமப்புற வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டமாக நமக்கு வந்து இது அமைகின்றது. அதான் அவருடைய பிஎம்இஜிபி சொல்லக்கூடியது பிரதம மந்திரியினுடைய வேலைவாய்ப்பு திட்டம் என்று நாம் கருதுகின்றோம். அதே மாதிரி பிஎம்ஜிபி திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் அதிக சுய வேலைவாய்ப்பை உருவாக்குவதாகும். அதே மாதிரி வேலையில்லாத இளைஞர்களுக்கு கிராமப்புற மற்றும் நகர்ப்புறங்களில் வாய்ப்புகள் நமக்கு வந்து உற்பத்தியில வந்து எவ்வாறு இருக்கின்றது, அதே மாதிரி சொந்த முயற்சி அல்லது ஒரு மைக்ரோ நிறுவனத்தை அமைக்க வேண்டும் துறை அல்லது சேவைத்துறையை நமக்கு வந்து அமைக்க வேண்டும் என்பதை இதனுடைய முக்கியமான நோக்கமாக கருதுகின்றோம். அதுல பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா இலக்குடைய பயனாளிகள் முக்கியமாக எவ்வாறு இருக்கின்றார்கள், அவங்களுடைய வேலை இல்லாம எத்தனை இளைஞர்கள் இருக்காங்க, அதாவது வேலையற்ற இளைஞர்கள் மற்றும் அவங்களுடைய கைவினைஞர்கள் கைவினை பொருட்கள்லாம் செய்வாங்கல்ல, இது எல்லாமே அவருடைய பிரதம மந்திரி வேலைவாய்ப்பு திட்டமாக நமக்கு வந்து அதிகமான வேலை வாய்ப்புகள் உருவாக்குவதற்கு இது அமைகின்றது. இத்திட்டம் வந்து தொடர்ந்து நமக்கு வந்து நிறைய நமக்கு வந்து வழிமுறைகளையும் ஒரு முக்கியமான நோக்கமாக நமக்கு வந்து கொண்டுள்ளது. அதே மாதிரி கிராமப்புற மற்றும் நகர்ப்புறங்களில் உள்ள கைவினைஞர்களுக்கு நிலையான ஒரு வேலை வாய்ப்புகளை நமக்கு வந்து அதிக பகுதிகளாக நமக்கு வந்து வேலை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அதே மாதிரி அவருடைய பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்கு திட்டம் முக்கியமாக இது வந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதிகமான வேலையில்லா இளைஞர்கள் மற்றும் கைவினைஞர்கள் எல்லாமே இதன் மூலமாக பெரும் பயன் அடைகின்றார்கள். இதுல பார்த்தீங்கன்னா காதி மற்றும் கிராம தொழில் ஆணையம் சொல்லக்கூடியது, இதான் கேவிஐசின்னு சொல்லக்கூடியது. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா தேசிய அளவில் அவருடைய ஒரு நோடல் ஏஜென்சியாக ஒரு நியமிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இருப்பினும் வந்து ஒவ்வொரு மாநில அளவிலும் பார்த்தீங்கன்னா இந்த கேவிஐசி இயக்குநர்களின் நெட்வொர்க் மூலமாக இது செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவங்களுடைய இயக்குநர்கள் கேவிஐசியினுடைய இயக்குநர்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாமே ஒரு நெட்வொர்க் மூலமாக நமக்கு வந்து இதை செயல்படுத்தி வருகின்றார்கள். அதே மாதிரி முக்கியமாக பார்த்தோம்னால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட தொழில் மையங்கள் டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர் சொல்லக்கூடியது, அதே மாதிரி மாநில காதி மற்றும் கிராம தொழில் வாரியங்கள் கேவிஐபிஎஸ் சொல்லக்கூடியது, அதே மாதிரி அவனுடைய மற்றும் வங்கிகள், இது எல்லாமே அவனுடைய நிதி உதவி குறித்து அவனுடைய பிஎம்ஜிபி திட்டத்தில் வந்து பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம் சொல்லக்கூடிய கிராம மந்திரியின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம். இதன் மூலமாக அதிகமான திட்டங்கள்
செலவுகள் மற்றும் உற்பத்தி துறையை நிறுவனமாக எவ்வாறு இருக்க வேண்டும், அதனுடைய திட்டத்தினுடைய நோக்கம் என்ன, அதிகபட்சமாக செலவு, ஒரு நிதி திரட்டுதல், அதனுடைய வளங்கள் எல்லாமே இதனுடைய பிரதம மந்திரி வேலைவாய்ப்பு திட்டம் மூலமாக நமக்கு தெரிந்து கொள்ள முடிகின்றது. இதுக்கு தான் அவனுடைய மாவட்ட தொழில் மையம் என்பது நமக்கு வந்து ஒவ்வொரு மாவட்ட மையத்திலும் அவனுடைய அலுவலகத்திலும் அவனுடைய மாவட்ட தொழில் மையங்களாக நமக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் டிஐசி நமக்கு வந்து நடைபெற்று வருகின்றது. அதன் மூலமாக நிறைய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கான ஒரு திட்டத்தை பிரதம மந்திரியின் வேலைவாய்ப்பு திட்டமாக நமக்கு வந்து கருதுகின்றோம். மேலும் மாநில அளவில் வந்து இந்த திட்டம் வந்து கேவிஐசி அவனுடைய இயக்குநர்களுடைய நெட்வொர்க் மூலம் இது வந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதே போன்று இந்த வங்கிகள் மற்றும் வந்து நிதி நிறுவனங்கள் இது அதிகபட்சமான ஒரு ஒரு தேசிய அளவில் வந்து ஒரு நோடல் ஏஜென்சியாக ஒரு அமைக்கப்பட்டு நமக்கு வந்து செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இது மூலமாக அதிகமான கடன்கள் வந்து வங்கிகள் மூலமாக நமக்கு தரப்படுகின்றார்கள். அதுக்கு தேவையான என்னென்ன நம்ம வந்து இணைக்கப்பட வேண்டிய முக்கியமான சான்றிதழ்கள் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து அதில் குறிப்பிட்டிருப்பார்கள். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 25 லட்சம் மற்றும் சேவைத்துறைக்கு அதிகமான உடைய நிறுவனமானது அந்த திட்டத்தினுடைய அதிகபட்ச செலவு பார்த்தீங்கன்னா 10 லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும். இதான் அவருடைய பிரதம மந்திரியினுடைய வேலைவாய்ப்பு உருவாக்கத்தினுடைய முக்கியமான ஒரு தொகையாக நமக்கு வந்து அமைகின்றது. அதில் வந்து என்னென்ன அவங்களுக்கு தகுதிகள் நமக்கு வந்து வேண்டும், இது யார் யார் இந்த பிரதம மந்திரி வேலைவாய்ப்பு உருவாக்க திட்டத்தில் வந்து சேர்ந்து கொள்ளலாம், அவங்களுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கின்றது, அவங்களுடைய வரைமுறைகள் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக செயல்படுத்தப்பட்டு இருக்கின்றது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவனுடைய அந்த நிதி உதவி வழங்குவதற்கான பிஎம்ஜி திட்டத்தில் வந்து கீழே ஃபர்ஸ்ட் 18 வயது பூர்த்தி அடைந்தவதாக இருக்க வேண்டும். அந்த நபர்கள் வந்து உற்பத்தி சார்ந்த கூட்டுறவு சங்கங்கள், சுய உதவி குழுக்கள் மற்றும் தொண்டு அறக்கட்டைகளில் வேண்டும். அதே மாதிரி 8வது கண்டிப்பாக தரத்தில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதே மாதிரி அதே போல் 5 லட்சத்திற்கு மேல் உள்ள திட்டத்திற்கு கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு சேவைத்துறை மற்றும் உற்பத்தி துறையில் ஒரு 10 லட்சத்துக்கு மேல் நமக்கு வந்து இருக்க வேண்டும். இந்த சங்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதிவு சட்டம் 1860ஆம் ஆண்டு இதன் கீழோட செயல்பட்டு இந்த நிறுவனங்கள் எல்லாமே நமக்கு வந்து செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா மானியங்கள் குறித்து பொதுமக்களுக்கான ஒரு மானிய தொகை எவ்வாறு வழங்குகின்றார்கள், கிராமப்புறங்களில் திட்டம் மதிப்பீட்டில் வந்து ஒரு 25% மற்றும் திட்டத்தினுடைய 15% வந்து இதனுடைய நகர்ப்புறங்களாக நமக்கு வந்து கருதுகின்றோம். அதே போன்று சிறப்பு பிரிவினருக்கு இத்திட்ட செலவில் வந்து பார்த்தீங்கன்னா 35% வந்து மானியம் கிராமப்புறங்கள் மற்றும் நகர்ப்புறங்களில் ஒரு 25% வந்து மானியமாக நமக்கு வந்து வழங்குகின்றார்கள். அதே மாதிரி அவனுடைய இணை பாதுகாப்பு அல்லது அவனுடைய 3ஆம் தரப்பு உடைய இந்த திட்டத்தினுடைய கீழ் உத்தரவாதம் நமக்கு வந்து அளிக்கப்படுகின்றது. அடுத்ததாக முத்ரா யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்த திட்டம் வந்து மைக்ரோ லெவலில் நமக்கு வந்து யூனிட்ஸ் வந்து டெவலப்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு ரீஃபைனான்ஸ் ஏஜென்சி லிமிட்டாக நமக்கு வந்து இது கருதுகின்றது. இது ஒரு இந்திய அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு நிதி நிறுவனம் ஆகும். இது வந்து அதிகமான ஒரு நிதி நிறுவனங்களை வந்து செயல்படுத்தி வந்து அதன் மூலமாக ஒரு சின்ன சின்ன நிறுவனங்கள் நம்ம வந்து செயல்படுத்துவதற்கு ஒரு முக்கிய நிறுவனமாக அரசாங்கத்தின் மூலமாக நடைபெற்று வருகின்றது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மைக்ரோ யூனிட் சிறிய அளவிலான ஒரு நிறுவனங்கள், அதனுடைய வளர்ச்சி மற்றும் மறு நிதி அளிப்பை உறுதி செய்தல், இது எல்லாமே ஒரு முத்ரா யோஜனா திட்டத்தில் நமக்கு வந்து வருகின்றது. இந்த திட்டத்தின் நோக்கம் வந்து அனைவருக்கும் நிதி உதவியை உறுதி செய்வதாகும். இதில் யாரும் இந்த திட்டத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே அவங்களுடைய நிதி உதவி செய்வதுதான் முக்கியமான ஒரு நோக்கமாக கருதப்படுகின்றது. அதேபோல் வங்கிகள், பல்வேறு நிதி நிறுவனங்கள் மற்றும் அதனுடைய குறு நிறுவனங்கள் மற்றும் அவனுடைய எம்எஃப்ஐன்னு சொல்லக்கூடியது, இது எல்லாமே அவனுடைய முத்ரா என்பது அவனுடைய இங்கே நாம் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான கருத்தாக நமக்கு வந்து அமைகின்றது. அதேபோல் மறு நிதியளிப்பு நிறுவனம் மற்றும் நேரடி கடன் வழங்கும் நிறுவனம் அல்லது அதனுடைய முத்ரா அதன் இடைத்தரகர்களுக்கு நிதியளிப்பு ஆதரவை எவ்வாறு வழங்குகின்றது என்பதை இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதில் பார்த்தீங்கன்னா வங்கிகள், மைக்ரோ ஃபைனான்ஸ் சிறிய நிதி நிறுவனங்கள் சொல்லக்கூடியது. அதே மாதிரி அவனுடைய அதற்கான எதாவது நமக்கு வந்து 3 பிரிவுகளாக இதை வந்து பிரித்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவனுடைய அறக்கட்டளைகள், சங்கங்கள், அதே மாதிரி சங்கங்கள் மற்றும் பிற நெட்வொர்க்குகள், அதே மாதிரி
சில சிறு நிறுவனங்களுக்கு முறைசாரா நிதி நிறுவனங்கள், இது எல்லாமே நம்முடைய முத்ரா யோஜனா திட்டத்தில் நமக்கு அமைகின்றது. இந்த முத்ரா யோஜனாவின் கீழ் நிதி ஆதாரம் பெறக்கூடிய செயல்பாடுகள் என்ன இருக்கின்றது? அதே மாதிரி இந்திய குடிமகனும் விவசாயம் அல்லாத ஒரு நல்ல லாபகரமான வணிகத் திட்டம் உற்பத்தி மற்றும் சேவைத்துறை அல்லது பிற செயலாக்க நடவடிக்கை போன்ற துறை, வங்கி அல்லது நான் பேங்கிங் பினான்சியல் கம்பெனி என்று சொல்லக்கூடியது ஏதேனும் இருக்கின்றதா என்பதை நாம் கண்டிப்பாக இதை மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் மூலமாக நமக்கு கண்டிப்பாக போய் அதை அணுகலாம். அதே போன்று முத்ராவின் கீழ் ஒவ்வொரு பிரிவின் கீழ் அதிகபட்சமாக வரம்பு உள்ளது. யோஜனா மற்றும் அதிகபட்ச கடன் வரம்பு 10 லட்சம். அதாவது ஏதேனும் ஒரு அணி திட்டத்தில் கண்டிப்பாக இது ஒரு முத்ரா யோஜனா திட்டத்தில் நம்ம நிதி பெறுதல் வேண்டும். அடுத்து பார்க்கக்கூடிய தலைப்பு நிதி அல்லாதவற்றை திரட்டுதல் வளங்கள் சொல்லக்கூடியது. அதான் மொபைலைசிங் நான் பினான்சியல் ரிசோர்ஸ் சொல்லக்கூடியது. அதில் என்னென்ன கட்டமைப்புகள் ஸ்ட்ரக்சர் இருக்கு, அதனுடைய குறிக்கோள்கள், அறிமுகம் எப்படி இருக்கின்றது, ஒரு நிறுவனத்தை அமைப்பதற்கான ஆதாரங்கள், நிதி அல்லாத வளங்களுடைய முக்கியத்துவம், நிதி அல்லாத அவனுடைய வளங்கள், மனித வளங்கள், அதே மாதிரி வழிகாட்டுதல் வளம், பிற நிதி அல்லாத வளங்கள் என்ன இருக்கின்றது, நிதி அல்லாத வளங்களை திரட்டுதல் எவ்வாறு இருக்கின்றது என்பதை இந்த மொபைலைசிங் நான் பினான்சியல் ரிசோர்ஸ் சொல்லக்கூடியது அதுல இருந்து நம்ம இப்ப பார்க்க இருக்கின்றோம். ஃபர்ஸ்ட் அதனுடைய நோக்கங்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எவ்வாறு அதை அமைப்பதற்கு அவனுடைய தேவைப்படும் பல்வேறு வகையான வளங்களை எவ்வாறு விவரிக்கின்றது. அதேபோல் ஒரு நிறுவனத்தை அமைப்பதற்கு முக்கியமான நிதி அல்லாத ஆதாரங்களை பட்டியலிட வேண்டும். வணிகத்திற்கான நிதி அல்லாத ஆதாரங்களை முக்கியத்துவத்தை விவரிக்கின்றது. நிதி அல்லாத ஆதாரங்களை பெறுவதற்கான ஆதாரங்களை அடையாளம் காணவும் மற்றும் நிதி அல்லாத வளங்களை திரட்டுதல், இது எல்லாமே நம்ம ஒரு நோக்கங்களாக நாம் கருதுகின்றோம். அதனுடைய அறிமுகம், இன்ட்ரோடக்ஷன் சொல்லக்கூடியது. உங்களுடைய சொந்த நிறுவனம் அமைப்பதற்கு நீங்கள் ஆராய்ந்து பகுப்பாய்வு செய்ய வேண்டும். எதா இருந்தாலும் நம்ம ஒரு நிறுவனத்தை நம்ம ஆரம்பிக்க போறோம் அப்படின்னா கண்டிப்பாக முன்கூட்டியே ஆராய்ந்து ஒரு பகுப்பாய்வு செய்து அதற்கு என்னென்ன நிதி நமக்கு தேவைப்படுகின்றது என்பதை ஆராய்ந்தான் செயல்பட வேண்டும். அதேபோல் ஒரு நிறுவனத்தை அமைப்பதற்கான தேவையான ஆதாரங்களை கண்டிப்பாக நாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். எங்கு நமக்கு பெற வேண்டும், யார் மூலமாக பெற வேண்டும், வங்கி மூலமாக, இல்லை அவங்களுடைய நண்பர்கள் மூலமாக, இல்லை பிற நபர்களிடமிருந்து பெறுவதமா என்பதை கண்டிப்பாக முன்கூட்டி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல் வெற்றிகரமாக இயக்கவும் தொழில் முனைவோருக்கு பல்வேறு ஆதாரங்கள், நிதி நிறுவனங்கள் தேவையான அனைத்து வளங்களை நாம் வகைப்படுத்தல் வேண்டும். கண்டிப்பாக இதை 2 பரந்த பிரிவுகளாக நாம் நிதி மற்றும் நிதி அல்லாத ஆதாரங்கள் என்று நாம் பிரிக்கின்றோம். அதுல எந்த ஒரு வணிகத்திற்கும் இன்றியமையாதது பணம் மட்டுமே. பணம் இல்லாம எந்த ஒரு நிதி நிறுவனத்தை நாம் ஆரம்பிக்க முடியாது. அதே மாதிரி அவனுடைய வணிகங்களுக்கு முக்கியமான பணத்தை தவிர மற்ற வளங்கள் என்னென்ன ரிசோர்சஸ், நான் ரிசோர்சஸ் என்னென்ன இருக்கின்றது என்பதை கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி அவனுடைய தேவையான நிதி ஆதாரங்கள், அவற்றினுடைய வகை மற்றும் எவ்வாறு பெறுவது என்பதை பற்றி அறிந்து அவற்றை நாம் பயன்படுத்தவும் கண்டிப்பாக இதை தெரிந்து கொள்ள வேண்டும். இதை மாணவர்கள் அனைத்து நிதி அல்லாத ஆதாரங்களை எவ்வாறு அதனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நிறுவனத்தை நிறுவி அதை வெற்றிகரமாக எவ்வாறு நடத்துவதற்கான தேவையானவை என்ன என்பதை கண்டிப்பாக இந்த அறிமுக தொடரில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக ஒரு நிறுவனத்தை அமைப்பதற்கான ஆதாரங்கள். ஒரு நிறுவனம் ஆரம்பிக்க போறோம்னா அதனுடைய ஆதாரங்கள் என்னென்ன நமக்கு தேவைப்படுகின்றது. ஒரு தொழில் முனைவோருக்கு ஆதரவு தேவை. அவருடைய குடும்பம், எக்ஸ்பிரஸ் வணிக வளங்கள், அதாவது அவனுடைய வாடிக்கையாளர்களுடைய தொழில் முனைவோருடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதே மாதிரி என்ன செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிப்பதில் ஒவ்வொரு அடியிலும் அவனுடைய தொழில் முனைவோருக்கு ஒரு ஆதரவு என்பது தேவை. இடம் மற்றும் இது எல்லாமே நம்ம அடையாளம் காண வேண்டும். ஒரு தொழிலை நடத்துவதற்கு தேவைப்படும் பல்வேறு சேவைகள் நமக்கு இதுல அமைகின்றது. அதுல என்ன பார்த்தீங்கன்னா போக்குவரத்து என்பது முக்கியமான ஒரு ஆதாரமாக கடைபிடிக்க இருக்கின்றது. கிட்டங்கி சொல்லக்கூடியது. அதே மாதிரி காப்பீடு, வணிகங்களின் தேவை எல்லாமே இருக்க வேண்டும். அதே மாதிரி அவனுடைய ஆதாரங்களை பகுப்பாய்வு செய்யும் முன் அதற்கு தேவையான வளங்கள் 2 பரந்த பிரிவுகளாக நாம்
ஃபைனான்ஸ், நிதி ஆதாரங்கள் மற்றும் அதனுடைய பல்வேறு வளங்களாக எதை நாம் பின்வருமாறு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக மனித வளங்கள், அதாவது அறிவு வளங்கள், வழிகாட்டுதல்கள், அதே மாதிரி பொருள் வளங்கள், தார்மீக வளம், பண்பாட்டு அறிவு வளம், தொடர்புடைய ஆதாரம். இது எல்லாமே அவருடைய நிதி ஆதாரங்களாக நமக்கு வந்து ஒரு நிறுவனத்தை அமைப்பதற்கான ஒரு ஆதாரங்களாக நமக்கு வந்து அமைகின்றது. அதே போல் பல்வேறு ஆதாரங்களில் இருந்து அனுபவம் வாய்ந்த பணியாளர்கள் அவற்றை பெறுபவர்கள் ஒரு நிறுவனத்தை அமைக்கும் போது ஒரு வணிக நிறுவனத்தின் அனைத்து பங்குதாரர்களையும் இது வந்து கணக்கிடுகின்றது. அதே மாதிரி இது வந்து யாருக்கு நமக்கு வந்து ஆஃபர் நமக்கு வந்து கொடுக்க போறோம், யாருக்கு அதை வழங்குவது, அது எப்படி நமக்கு வந்து வழங்குவது, பல்வேறு பல்வேறு ஆதாரங்களில் இருந்து அவனுடைய துறைமுகம், அதே மாதிரி அவனுடைய தங்குமிடம், தேவையான பயன்பாடுகள், நிபுணர்கள் மற்றும் அவனுடைய ஆலோசகர்களினுடைய ஆலோசனை, வங்கியாளர்கள் போன்ற வணிகத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதை இந்த நிறுவனத்தின் மூலமாக நாம் உருவாக்க வேண்டும். ஒரு தொழிலை தொடங்குவது என்பது என்பது ஒரு பரவலாக நமக்கு வந்து வகைப்படுத்தலாம். அதில் பார்த்தீங்கன்னா அவருடைய தேசிய மற்றும் நிதி அல்லாத ஆதாரங்கள் இல்லை என்றால் ஒரு 7 பிரிவுகளாக இதை வந்து பிரிக்கப்பட்டுள்ளது. அவர்களுடைய வணிக அமைப்பினுடைய ஆதாரங்களாக நமக்கு வந்து இது அமைகின்றது. இந்த நிதி அல்லாத வளங்களுடைய முக்கியத்துவம் என்னென்ன இருக்கின்றது என்பதை நாம் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். ஒரு வணிக நிறுவனத்தை உருவாக்குவது அல்லது அமைப்பது பற்றிய ஒரு எண்ணம் கண்டிப்பாக அனைவருடைய மனதில் வந்து இருக்க வேண்டும். நம் மனதை தாக்கும் முதல் கவலை தேவை மற்றும் வணிகத்திற்கான நிதி ஆதாரங்களை வாங்குதல். அதேபோல் தாங்கள் அவருடைய பொதுவான பணம் செலுத்துவதில்லை. அதே மாதிரி நிதி அல்லாத அவருடைய ஆதாரங்களுடைய தேவை மற்றும் முக்கியத்துவத்தை அதிகம் கவனித்தல் வேண்டும். இது ஒரு நிறுவனத்தை அமைப்பதற்கான ஒரு செயல்முறையை நாம் உண்மையில் தொடங்கும் போது மட்டுமே இந்த நிதி அல்லாத ஆதாரங்களினுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பெரும்பாலான வணிக நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா அவனுடைய ஆரம்ப காலகட்டங்களில் தொடக்க ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா தோல்வி அடைவதற்கு ஒரு நிதி அல்லாத பற்றாக்குறை காரணமாக இருக்கலாம். அதனுடைய வளங்களும் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு எந்த ஒரு நிதி அல்லாத பிஸ்னஸாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு தோல்வி அடைவதற்கான ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை அமைகின்றது. அதில் அவனுடைய ஆய்வுகள் மற்றும் ஆய்வுகளின்படி தோல்விகள் இல்லை, முக்கியமாக நிதி ஆதாரங்கள் வந்து இல்லாததால் நம்ம வந்து இது ஒரு தோல்வியை சந்திக்கின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு முக்கிய காரணம் போதுமான மற்றும் பொருத்தமான நிதி அல்லாதவற்றை அணிதிரட்ட நிறுவனங்களின் திறன்களில் ஒரு போதாமையுடைய வளங்கள் மற்றும் அவர்களுடைய சொந்த நிர்வாக மற்றும் தலைமைத்துவ திறன்கள், அதற்காக அவருடைய சவால்கள் எதிர்கொள்ள ஒரு வணிக நிறுவனங்களுடைய தயார் நிலை ஒரு சுற்றுச்சூழலின் ஒரு தோற்றமாக நமக்கு வந்து அமைகின்றது. அதில் நிதி நிறுவனங்களுடைய முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மதிப்புமிக்க ஒரு ஆலோசனைகளை வழங்குதல், வெவ்வேறு கண்ணோட்டத்தை வழங்குதல், அதேபோல் திறன்களை எவ்வாறு மேம்படுத்துவதற்கும் அதனை மேம்படுத்துவதற்கு எவ்வாறு நமக்கு உதவுகின்றது என்பதை நாம் இந்த நிதி அல்லாத வளங்களின் மூலமாக நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி நெட்வொர்க்கை விரிவுபடுத்த உதவுகின்றது, சிக்கலை தீர்ப்பதில் உதவுகின்றது, அதேபோல் வளரும் தொழில் முனைவோருக்கு புதுமையில் எவ்வாறு நமக்கு வந்து உதவுகின்றது, ஒரு தொழில்துறையின் போக்குகளை எவ்வாறு புரிந்து கொள்ள உதவுகிறது என்பதை இந்த நிதி அல்லாத வளங்களுடைய முக்கியத்துவமாக நாம் கருத வேண்டும். இந்த நிதி அல்லாத வளங்கள்ல பார்த்தீங்கன்னா நிதி அல்லாத ஆதாரங்களை அணுகுவது மிகவும் ஒரு எளிதாக தோன்றலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி நமக்கு வந்து தெரியும். ஆனால் வந்து இவை எவ்வாறு கடினமான ஒரு இலக்காக நமக்கு வந்து அமைகின்றது, அதேமாதிரி அவனுடைய வளங்கள் மிகவும் குறைவாக இருக்கலாம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அதனுடைய அணுகல் மிகவும் ஒரு விலை உயர்ந்ததாக நமக்கு வந்து ஒரு அமைகின்றது. ஒரு புதிய தொழில் முனைவோர் அதை எவ்வாறு மலிவு விலையில் காண முடியாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா குஜராத், மகாராஷ்டிரா, பஞ்சாப், தமிழ்நாடு போன்ற இந்திய மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா வளர்ச்சியடைந்த தொழில் முனைவோர் நடவடிக்கைகள் மற்றும் அணுகலை பெறுவது எளிதாக நமக்கு இருக்கின்றன. அடுத்தபடியாக அவனுடைய மனித வளங்கள். ஒரு வணிக நிறுவனத்தில் வந்து மனித வளங்கள் மட்டுமே செயலில் உள்ள வளங்களாக நமக்கு வந்து இயந்திரம், பணம், மூலப்பொருள் போன்ற மற்ற எல்லா வளங்களும்
இவை அனைத்து செயலற்ற ஆதாரங்கள். ஒரு திறமையான ஊழியர்கள் இருக்காங்களா என்பதை நாம் மனித வளங்களாக நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி திறமையான ஊழியர்கள் கொஞ்சம் அதிக விலை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை அமைகின்றது. அதே மாதிரி ஊழியர்கள் தவிர ஒரு நிறுவனமும் கவனம் செலுத்த வேண்டும். ஒரு வெற்றிகரமாக ஒரு நிறுவனத்தை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதால் இது எல்லாமே ஒரு முக்கிய பங்காக நமக்கு மனித வளங்களாக நமக்கு அமைகின்றது. அதை நடத்துவதற்கு கீழ்கண்டவற்றை நம்ம கண்டிப்பா பின்பற்ற வேண்டும். விற்பனையாளர்கள், சப்ளையர்கள், அதே மாதிரி வங்கியாளர்கள், வாடிக்கையாளர்கள், வழிகாட்டிகள், இணை நிறுவனர் மற்றும் நிபுணர் வழிகாட்டுதல். இது எல்லாமே ஒரு மனித வளங்களாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு மனித வளங்களுமே இயந்திரம், பணம், மூலப்பொருட்கள் போன்ற எல்லா வளங்களும் இவை அனைத்தையும் நமக்கு செயலற்ற ஆதாரங்களாக நமக்கு அமைகின்றது. அதேபோல் வழிகாட்டுதல் வளம் சொல்லக்கூடியது. இதுல பார்த்தீங்கன்னா அவனுடைய வணிகங்களுடைய நிதி ஆதாரங்களை எவ்வாறு நாம் ஒரு வழிகாட்டியாக நமக்கு முக்கியமாக நாம் கருத வேண்டும். ஒரு நிறுவனத்தை அமைக்கும் போது அதை எவ்வாறு நமக்கு அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த நிறுவனத்தினுடைய வழிகாட்டிகள், அதாவது வழிமுறைகள் எவ்வாறு இருக்கின்றதை நாம் முன்கூட்டியே தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய வணிக முயற்சிகளினுடைய வளர்ச்சிகள் வெவ்வேறு நிலைகள் நமக்கு இருக்கலாம். இது எல்லாமே நமக்கு ஒரே நிலையில் நம்ம கொண்டு செல்ல வேண்டும். அதேபோல் ஒரு தொழிலதிபர் இருக்காங்கன்னா அவங்க ஒரு தொழில் தொடங்கும் போது பல்வேறு வடிவத்தில் நம்மளுடைய வழிகாட்டுதல் ஆதரவாக நமக்கு தேவைப்படுகின்றது. உதாரணமா ஒரு ஸ்டார்ட் அப் வழிகாட்டிகள் நமக்கு இப்போ உள்ள சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அதிகமான ஸ்டார்ட் அப் வழிகாட்டிகளும் இருந்து கொண்டு வருகின்றது. அதனுடைய தொழில்துறை அல்லது அவனுடைய நிபுணர்களிடமிருந்து பெறப்பட்ட நிபுணர்கள், அவனுடைய கருத்துக்கள், அவனுடைய ஆலோசனைகள், இது எல்லாமே ஒரு வழிகாட்டுதல் வளங்களாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல் தொழில்நுட்ப அறிவு, அதனுடைய சந்தைப்படுத்துதல், அதனுடைய செயல்பாடுகள், மனிதர்களுடைய வல்லுநர்கள், அது மாதிரி வள மேலாண்மை, தலைமை, இதனுடைய முதலீட்டு முடிவுகள் எல்லாமே ஒரு வழிகாட்டுதல் வளங்களாக நமக்கு அமைகின்றது. கண்டிப்பாக ஒரு தொழில் முனைவர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு தொழில்நுட்ப அறிவு நமக்கு இருக்க வேண்டும். அதே மாதிரி அவங்களுடைய ஊழியர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையான அவங்களுடைய நல்ல ஒரு திறமையான ஊழியர்களால் நம்ம கருதப்பட வேண்டும். அதே போல் அவங்களுக்கு தேவையான ஊதியம் அதிகமான கொடுத்தா தான் அவங்களுடைய திறமையான ஒரு ஊழியர்கள் நம்ம எதிர்பார்க்க முடியும். அதே மாதிரி அவங்களுடைய நிறுவனம் கண்டிப்பாக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு வெற்றிகரமான ஒரு வழி நடத்துவதற்கு ஒரு விற்பனையாளர்கள், சப்ளையர்கள், ஒரு வங்கியாளர்கள், வாடிக்கையாளர், கஸ்டமர்ஸ் சொல்லக்கூடியவங்க, அதே மாதிரி வழிகாட்டிகள் கண்டிப்பா நமக்கு தேவை. அதே மாதிரி அவங்களுடைய இணை நிபுணர் வழிகாட்டுதல், இது எல்லாமே கண்டிப்பாக நமக்கு ஒரு மனித வளங்களாக நமக்கு அமைகின்றது. இது எல்லாமே நமக்கு எதுவுமே நமக்கு செயல்படுத்த முடியாது. ஒரு முக்கியமான ஊழியர்கள், ஒரு திறமையான ஊழியர்கள் நமக்கு தேவை என்றால் ஒரு அதிகமான செலவினங்கள் செய்துதான் ஊழியர்கள் நமக்கு அங்கு பணியாற்ற வைக்க முடியும். அதே மாதிரி அவங்களுடைய வணிக வழிகாட்டுதல் வளங்கள்ல பார்த்தீங்கன்னா அவருடைய பல்வேறு நிலைகள் நமக்கு அமைகின்றது. அதனுடைய தொழில் அதிபர்கள் ஃபர்ஸ்ட் நம்ம தொடங்கும் போது பார்த்தீங்கன்னா வெவ்வேறு வடிவத்துல வழிகாட்டுதல், அது மாதிரி ஆதரவுகள் நமக்கு தேவைப்படுகின்றது. இப்போ உள்ள சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்டார்ட் அப் நிகழ்வுகளுக்கு அதிகமாக நமக்கு நடைபெற்று வருகின்றது. அதே மாதிரி அவருடைய ஆலோசனைகள், இதை கண்டிப்பா நம்ம அவருடைய நிபுணர்களிடம் ஆலோசனை பெற வேண்டும். பெறப்பட்ட நிபுணர்களுடைய கருத்துக்கள், இது ஆலோசனைகள் எல்லாத்தையும் நம்ம செயல்படுத்த வேண்டும். அதேபோல் தொழில்நுட்ப அறிவு, அதை எவ்வாறு நம்ம சந்தைப்படுத்த வேண்டும், அதனுடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றது என்பதை இந்த வழிகாட்டுதல் வளங்கள் மூலமாக நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல் மனிதர்கள் அவனுடைய வல்லுநர்கள், அதே மாதிரி வள மேலாண்மை, அவனுடைய மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடியது, இது எல்லாம் எப்படி இருக்கு, அதே மாதிரி அவனுடைய தலைமை பொறுப்புகள் எப்படி இருக்கின்றது, அதனுடைய முதலீட்டு முடிவுகள், இது எல்லாமே ஒரு வழிகாட்டல் வளங்களாக நமக்கு கருதுகின்றோம். இதுல முக்கியமா நமக்கு பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன அவனுடைய நல்ல ஒரு வழிகாட்டியினுடைய குணாதிசயங்கள் சொல்லக்கூடியது, இதெல்லாம் இருந்தா தான் ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியா நமக்கு அமைய முடியும். இது இருந்தா தான் நம்மளுடைய ஒரு தொழில் முனைவாக நமக்கு இருக்க வேண்டும். ஒரு நிதி அல்லாத ஒரு தொழில் முனைவாக நமக்கு இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு குணாதிசயங்கள் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவனுடைய பெரும்பாலும் ஈஸியா நமக்கு அணுகக்கூடியதாக நமக்கு இருக்க வேண்டும். இது முக்கியமான ஒரு கருத்தாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இது எல்லாமே ஒரு வழிகாட்டிகள் சொல்லக்கூடிய ஒரு நல்ல வழிகாட்டிகள் சொல்லக்கூடியது. அதே மாதிரி ஒரு தொழில்துறையில பரந்த அனுபவம் பெற்றிருக்க வேண்டும்.
ஒரு இண்டஸ்ட்ரீஸ் நம்ம தொழிற்சாலை இருக்குன்னா, அதுல முன் அனுபவம் இருந்தா தான், அத நமக்கு வந்து கண்டிப்பாக செயல்படுத்த முடியும். ஒரு நீண்ட காலமாகவோ, இத ரன் பண்ணி கொண்டு போவதற்கு இது ஒரு சிறந்த வழிகாட்டியா நமக்கு வந்து அமைகின்றது. அதே மாரி ரொம்ப அதிகமாக நமக்கு வந்து உணர்ச்சி வசப்பட வேண்டும் என்பதை நமக்கு வந்து கருத்தில் கொள்ள வேண்டும். அதேபோல் ஒரு சிறந்த தொடர்பாளராக நமக்கு வந்து இருக்க வேண்டும். கண்டிப்பாக எந்த ஒரு சவால்களும், அதனுடைய பிரச்சனைகளும் அவர்களால் முன்கூட்டியே பார்க்க முடியும் என்பதை நாம் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். இந்த பிசினஸ் லெவல்ல பார்த்தீங்கன்னா, அதிகமான எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நான் வந்து இதுல வந்து மீண்டு வர முடியும். கண்டிப்பாக இத கொண்டு வர முடியும். இந்த சவால்கள் நாம் எதிர்கொள்ள முடியும் என்பதை நாம் பயப்படாமல் நம்ம வந்து இந்த தொழிலை வந்து ஆரம்பிப்பதற்கு ஒரு முக்கியமான வழிகாட்டியாக நமக்கு வந்து அமைகின்றது. அதேபோல் அதுக்கு தேவையான சரியான நடவடிக்கைகள் நம்ம வந்து பரிந்துரைக்க வேண்டும். கண்டிப்பாக இது இந்த நம்முடைய நடவடிக்கைகள் எல்லாமே யார்ட்ட இருந்து நம்ம வந்து பெற விட வேண்டும். அதே மாரி வல்லுநர்களிடம் நம்ம பெறக்கூடிய ஆலோசனைகள், அதே மாரி ஒரு நல்ல விமர்சகராகவும் நம்ம வந்து இருக்க வேண்டும். எல்லாத்தையும் நம்ம வந்து விமர்சனம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனா, ஒரு நல்ல ஒரு விமர்சகராக நமக்கு வந்து இருக்க வேண்டும் என்பதை நம்பிக்கை கொள்ள வேண்டும். இது எல்லாமே நமக்கு வந்து இருந்தா தான் அவனுடைய வழிகாட்டியினுடைய குணாதிசயங்கள் நம்ம வந்து என்று நாம் வந்து கருதுகின்றோம். அதே போன்று ஒரு வழிகாட்டுதல்ல பார்த்தீங்கன்னா, அவனுடைய தொழில்நுட்ப அறிவு, ஒரு டெக்னாலஜி நாலேட்ஜ் ன்னு சொல்லக்கூடியது கண்டிப்பா அவங்களுக்கு இருக்கணும். அது இருந்தா தான் அடுத்த ஒரு புதுமையாக நமக்கு வந்து எவ்வாறு கொண்டு போக வேண்டும்? ஒரு புதுமைகள் இன்வென்ஷன்ஸ் எப்படி நம்ம வந்து கொண்டு போகக்கூடிய என்பதை இந்த வழிகாட்டுதல் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதே மாரி அவங்களுடைய நல்ல ஒரு வழிகாட்டுதல் குணாதிசயங்களை நமக்கு வந்து கண்டிப்பா எடுத்துக் கொள்ள வேண்டும். ஒரு அறிவு, நல்ல ஒரு தொழில்நுட்ப அறிவு, அதே மாரி அவங்களுடைய அ அனுபவம் இது எல்லாமே ஒரு முக்கியமானதா கருத வேண்டும். அதே மாரி எவ்வாறு இத மார்க்கெட்டிங் சந்தைப்படுத்தல் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை அவனுடைய செயல்பாடுகள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய வல்லுநர்கள் எவ்வாறு இருக்கின்றார்கள்? அதே மாரி அவங்களுடைய மேலாண்மை, மேனேஜ்மென்ட் சொல்லக்கூடியது, தலைமை பொறுப்புகள், அதனுடைய முதலீட்டு வளங்கள், முடிவுகள் எல்லாமே ஒரு முக்கியமான வழிகாட்டல் வளங்களாக நமக்கு வந்து அமைய வேண்டும். அதேபோன்று அவங்களுடைய மனித வளங்களும் சரி, அதே மாரி அவங்களுடைய இயந்திரம், பணம், மூலப்பொருட்கள் மற்ற எல்லா வளங்களுடைய அனைத்து செயலற்ற ஆதாரங்களும் இதை வந்து நமக்கு வந்து அமைய வேண்டும். அதேபோன்று அவங்களுடைய நிதி அல்லாத வளங்கள்ல பார்த்தீங்கன்னா, அ நிதி ஆதாரங்களுடைய அணுகுவது மிகவும் ஒரு எளிதாக தோன்றலாம். ஆனா, இது முக்கியமான ஒரு நிதி அல்லாத வளங்களாக நம்ம வந்து கருத வேண்டும். சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அணுகுனுடைய மிகவும் விலை உயர்ந்ததாக நமக்கு வந்து கூட தெரியலாம். எளிதாக நமக்கு வந்து இருக்கிறக்கு இது அமைகின்றது. அதேபோல அவங்களுடைய வாடிக்கையாளர்கள், சப்ளையர்கள், வங்கியாளர்கள், அது மாரி அவங்களுடைய வழிகாட்டுதல்கள், அவங்களுடைய ஆலோசனை நிபுணர்கள், அதே மாரி ஆலோசகர்கள், வழிகாட்டு நிபுணர் வழிகாட்டுதல் இது எல்லாமே கண்டிப்பா நமக்கு வந்து அமைகின்றது. முக்கியமாக கருதப்படுமேயானால், அதனுடைய வழிகாட்டுதலை எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்பதை ஒவ்வொரு தொழில் முனைவோர்களும் இதை அ தெரிந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக அவருடைய நிதி ஆதாரங்களை வழிகாட்டுதலுக்கு ஒரு முக்கிய ஆதாரமாக நம்ம வந்து திரட்ட வேண்டும். ஒரு நிறுவனத்தை அமைக்கும்போது மட்டுமல்ல, நிறுவனத்திலும் தேவையான வழிகாட்டுதல், அவங்களுடைய வணிக நிறுவனங்களுடைய முயற்சிகள் பல்வேறு நிலைகளாக நமக்கு வந்து அமைகின்றது. அதே போன்று ஒவ்வொரு வடிவத்திலேயும் அதனுடைய வழிகாட்டி முறைகளாக நமக்கு வந்து அமைகின்றது. அதேபோன்று அவனுடைய அறிவு சந்தையில் ஒரு நிபுணத்துவமாக நமக்கு வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக அவங்களுடைய தொழில் அடிப்படையில் அவங்களுடைய நல்ல ஒரு குணாதிசயங்களை நமக்கு வந்து கொள்ள வேண்டும். ஒரு நல்ல வழிகாட்டியாக அதனுடைய பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, ஒரு அணுகக்கூடியதாக இருக்க வேண்டும். அதேபோல் தொழில்துறையில் ஒரு பரந்த அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். கண்டிப்பாக இது இருந்தா தான் நம்மளுடைய தொழில்துறையில நம்ம வந்து ஒரு நல்லதொரு வளர்ச்சியை அடைய முடியும். அதே மாதிரி ஒரு சிறந்த தொடர்பாளர்களா நமக்கு வந்து இருக்க வேண்டும். அதேபோல் அவங்களுடைய சவால்கள் மற்றும் பிரச்சனைகளை எவ்வாறு நாம் முன்கூட்டியே தீர்க்க முடியும்? எந்த சவால்களும், பிரச்சனைகள் வந்தாலும் அதை எப்படி அதிலிருந்து நம்ம வந்து மீள முடியும் என்பதை கண்டிப்பாக ஒரு தொழில் முனைவோர் அதை நம்ம வந்து ஆராய வேண்டும். அந்த பிரச்சனைகள் என்ன இருக்கின்றது? அதுல நிதி ஆதாரங்களா இருக்கலாம். அவனுடைய கடன்களை பெறுவது எப்படி நமக்கு வந்து தெரியாம இருக்கலாம். அதை திரும்ப செலுத்த வேண்டியது எந்த முறைகள் என்பது தெரியாம இருக்கலாம். இது எல்லாமே ஒரு பிரச்சனைகளாகவும், ஒரு சவால்களாகவும் நமக்கு வந்து அமைகின்றது. அதை நம்மை முன்கூட்டியே சரிபார்த்து அதை நாம் செயல்படுத்த வேண்டும். அதேபோல் உங்களுக்கு தேவையான அல்லது சரியான ஒரு நடவடிக்கையை பரிந்துரைக்க முடியும். அதனுடைய பரிந்துரைத்து செய்தல் நம்ம வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து அமைய வேண்டும். அதேபோல் ஒரு நல்ல விமர்சகராகவும் நமக்கு வந்து இருக்க வேண்டும்.
அதேபோல் அவங்களுடைய நம்பிக்கைக்கு உரியவராக இருக்க வேண்டும். எந்த ஒரு வழிகாட்டியா இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு தொழில் முனைவோருக்கு, கண்டிப்பா ஒரு தொழில் இருப்பதற்கு ஒரு நம்பிக்கை உரியவராக நமக்கு இருக்க வேண்டும். அங்கு பணியாற்றக்கூடிய பணியாளர்களும் சரி, மற்ற தொழிலாளர்களா இருந்தாலும் சரி, எல்லாரும் ஒரு நம்பிக்கை உரியவராக ஒரு தொழில் முனைவோருக்கு, ஒரு தொழிலதிபருக்கு இருக்க வேண்டும். அதேபோல் அவர்கள் அந்த ஊழியர்கள், அவங்களுடைய வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்கள், தொழிலாளர்கள் அனைவரும் ஒரு அறிவாளியாக இருக்க வேண்டும். யாரா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஒரு நாலேட்ஜ் பெர்சன் சொல்லக்கூடியது கண்டிப்பா இருக்கணும். அப்பதான் அவனுடைய ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக நமக்கு அமைகின்றது. அதேபோல் நன்றாக இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். இது எல்லாமே நமக்கு இருந்தா தான் ஒரு நல்ல சூழ்நிலைகள, நல்ல ஒரு வழிகாட்டியா நமக்கு அமைகின்றது என்பதை நாம் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல் அவங்களுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு தொழில்துறை ஒரு நல்ல விலை கொடுத்து அவங்களை பணியாளர்களாக நம்ம வைத்திருக்க வேண்டும். அதன் மூலமாக அதனுடைய நிறுவனங்கள், நிதி நிறுவனங்கள் கண்டிப்பாக மென்மேலும் வளர்ச்சி அடைவதற்கு ஒரு உறுதுணையாக இது அமைய முடியும். அதேபோல் அவங்களுடைய சிறந்த நடவடிக்கைகளை கொண்டவராக இருக்க வேண்டும். ஒரு தொழிலதிபர் என்பவர் அவர் ஒரு நல்ல ஒரு நாலேட்ஜ் பெர்சனா இருக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான செயல்பாடுகள், நடைமுறைகள், பணியாளர்களை எவ்வாறு நம்ம வைத்திருக்க வேண்டும், அவனுடைய வழிகாட்டிகள் எப்படி இருக்க வேண்டும், அதே மாதிரி அவங்களுடைய ஆலோசகர்கள் எப்படி இருக்க வேண்டும், அவருடைய நடைமுறைகள் எப்படி இருக்க வேண்டும், இது எல்லாமே கண்டிப்பாக அவங்களுடைய தொழிலதிபருக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அனுபவமாக நமக்கு கருத வேண்டும். ஒவ்வொரு தொழிற்துறையிலும் அதனுடைய தொழிற்துறைகளுடைய வளர்ச்சி விகிதம் கண்டிப்பாக மென்மேலும் இருக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஒரு நம்பிக்கைக்குரியவராக அதனுடைய பணியாளர்கள் நம்ம இருக்க வேண்டும். அவனுடைய வழிகாட்டியாகவும் கண்டிப்பாக நம்ம இருக்க வேண்டும். இது எல்லாமே இருந்தா தான் ஒரு நல்ல ஒரு குணாதிசயங்கள் இருக்கின்றது, ஒரு நல்ல ஒரு செயல்பாடாக இருக்கின்றது என்பதை இதன் மூலமாக நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள முடியும். இந்த நிதி ஆதாரங்கள் மற்றும் நிதி அல்லாத வளங்கள் என்பதை பற்றி நாம் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருந்தோம். இதில் ஒவ்வொரு நிகழ்வுகளாகவும் ஒரு நல்ல ஒரு விமர்சகராகவும் நமக்கு இருக்க வேண்டும். அதேபோல் ஒரு நம்பிக்கைக்குரியராகவும் நாம் இருக்க வேண்டும் என்பதை இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல் ஒவ்வொரு தொழிலாளர்களாக இருந்தாலும் ஒரு நாலேஜ் பெர்சன்ஸ், அதாவது அறிவாளியாகவும் இருப்பது மட்டும் போதாது, அதோடு அவங்களுடைய அனுபவம் வாய்ந்தவராக நமக்கு இருக்க வேண்டும். அதோடு நம்மளுடைய தொழில்துறைகளுடைய பரந்த அனுபவம், அவனுடைய ஈஸியாக நமக்கு அணுகக்கூடிய ஒரு நபராகவும் நமக்கு இருக்க வேண்டும். இது எல்லாமே ஒரு வழிகாட்டியினுடைய செயல்பாடாக நமக்கு அமைகின்றது. இதான் ஒவ்வொரு வழிகாட்டிகள், அதாவது மொபைலைசிங்ஸ், நான் ஃபினான்சியல் ரிசோர்ஸ் சொல்லக்கூடியது, அதே மாதிரி நிதி திரட்டுகளுடைய ஆதாரங்கள், அதே மாதிரி மற்றும் நிதி அல்லாத ஒரு ஆதாரங்களாக நமக்கு வணிக நிறுவனங்கள் நமக்கு வழிகாட்டு அமைகளாக நமக்கு அமைகின்றது. அதனுடைய அணியக்கூடியதாக நமக்கு இது அமைகின்றது என்பதை இந்த நிகழ்வின் மூலம் நாம் தெரிந்து கொண்டோம். அனைத்து மாணவர்களும் இது ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது இருந்தால்தான் நாம் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நம்முடைய நிதி நிறுவனத்தையும் ஒரு சிறந்த முறையில் கொண்டு செல்ல முடியும். அதற்கு தேவையான நிதி ஆதாரங்கள் எவ்வாறு கிடைக்கின்றது, எதன் மூலமாக நாம் பெறப்பட வேண்டும், வங்கியோ அல்லது நிறுவனங்கள் மூலமாகவோ அல்லது உங்களுடைய நண்பர்கள் மூலமாகவோ அல்லது உங்களுடைய உறவினர்கள் மூலமாகவோ எப்படி நம்ம கடன் பெற வேண்டும், அதை எவ்வாறு நாம் திருப்பி செலுத்த வேண்டும் என்பதை இதன் மூலமாக கண்டிப்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு நல்ல வழிகாட்டியாக மற்றும் நல்ல ஒரு குணாதிசயங்களாக இது அமைகின்றது என்பதை நாம் இந்த நிகழ்வுகள் மூலம் நாம் அனைவரும் நாம் தெரிந்து கொண்டு உள்ளோம் என்பதை கண்டிப்பாக நான் தெரிந்து கொள்கின்றேன். அத்துடன் இது ஒரு நம்பிக்கை அல்லது நல்ல ஒரு விமர்சகராகவும், நல்ல ஒரு பிரச்சனைகள் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம சவால்களிலிருந்து நம்ம மீண்டு வர முடியும் என்பதை இதன் மூலமாக ஒரு வழிகாட்டின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை கண்டிப்பாக அறிய வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு அனைவரும் இதை வழிகாட்டல் முறையாக நம்ம இருக்க வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.